ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் த சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth ஆஃப் எ கண்ட்ரி, எ வெல் கனெக்டட் அண்ட் efficient டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் நீடட். அதாவது ஒரு நாட்டினுடைய நிலையான உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹேஸ் எ குட் நெட்வொர்க் ஆஃப் ரெயில், ரோட், கோஸ்டல், ஷிப்பிங் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வே இருப்பு பாதைகள் இருக்குது. இன்றைக்கி சாலை போக்குவரத்து பயன்படுத்துகிறோம், கோஸ்டல் கடல்வழி கப்பல் போக்குவரத்து பயன்படுத்துகிறோம், விமானம் வான்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வகையான போக்குவரத்துகளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். The total length of roads in India are being over 30 lakh kilometer. India has one of the largest road networks in the world. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சாலை போக்குவரத்தோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 30 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சாலை போக்குவரத்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் in terms of railway roads, India has a broad network of railroad lines, the largest in Asia and the fourth largest in the world. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இருப்பு பாதை வழிகளையும் அதே சமயத்தில் போக்குவரத்தில் உலகிலேயே 4வது பெரிய போக்குவரத்தாகவும் நம்ம இந்தியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The total rail route length is about 63,000 km and of this 13,000 km is electrified. ஸோ மொத்தம் நம்முடைய இருப்பு பாதையினுடைய நீளம் அப்படின்னா 63,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இதில் 13,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிஃபைட்னா இந்த மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The major Indian ports including Kolkata, Mumbai, Chennai, Visakhapatnam and Goa handled about 90% of the seaborne trade and are visited by cargo carriers and passenger liners from the all parts of the world. அதுக்கப்புறமே நம்ம கடல்வழி போக்குவரத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான நம்மளுடைய துறைமுகங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இன்றைக்கு இந்த துறைமுகங்களை வாணிபத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த துறைமுகங்கள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல பகுதிகளில் சரக்கு கப்பல்களையும் பேசஞ்சர் அந்த பயணிகள் கப்பலையும் என்ன சொல்லலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பொருட்களை இறக்குமதி இடங்களாகவும் இந்த துறைமுகங்கள் இருக்குது. அதே மாதிரி பயணிகள் கப்பல் வழி போக்குவரத்துக்கு இந்த துறைமுகங்கள் முக்கியமாக போக்குவரத்துக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். A comprehensive network of air routes connects the major cities and towns of the country. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வான்வழி போக்குவரத்தை நம்ம பார்க்குறோம். பெரிய நகரங்களையும் சரி சிறிய நகரங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வகையான போக்குவரத்து தான் இந்த ஏர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The domestic air services are being looked after by Indian Airlines and private airlines. அதே மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கு விமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது உள்நாட்டு விமான சேவைகள்னு சொல்லலாம். தனியார் விமான சேவைகளும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த ஏர்லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னு அதாவது உள்நாட்டுக்குள்ளார் செல்லக்கூடியதுக்கு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியது அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையம் அது ஏர் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் அதை வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்வார்டு. இந்தியன் ரயில்வேஸ் ப்ரொவைட் வைஃபை ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இஸ் அ பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். இது ஏற்கனவே 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. முதல்ல பெங்களூரில் தான் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷனோட ரயில்வே நெட்வொர்க் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் were merged on August 27, 2007 from National Aviations Company of India Limited. அது மட்டும் ஏர் இந்தியா விமான போக்குவரத்து ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டும் ஒன்றாக இணைந்த ஆண்டு தான் ஆகஸ்ட் 27, 2007 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
The National Harbour Board was set up in 1950 to advise the central and the state governments on the management and development of a ports, particularly minor ports அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இன்னைக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சு துறைமுக வசதிகளும் மேலாண்மை மற்றும் அதோடைய வளர்ச்சிக்காகவும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பா சிறிய அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனர் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறு துறைமுகங்களுக்கு இன்னைக்கு வளர்ச்சிக்காக 1950 தேசிய துறைமுக வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நேஷனல் ஹார்பர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் த நெசசரி காம்பனண்ட் ஆஃப் அவர் லைஃப். அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது இன்னைக்கு மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Nowadays, without the electricity, we cannot survive in this world technology. இன்னைக்கு ஒருவேளை மின்சாரமே இல்லை அப்படின்னா நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் எதுவுமே வந்து இன்னைக்கு இயங்குறது ரொம்ப கஷ்டம். The energy sources are classified under the two heads based on the availability of the raw material and used while the generating energy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் இன்னைக்கு ஆற்றல் வளங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ரெனியூவபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெனியூவபிள் ரிசோர்சஸ்னா புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதுப்பிக்க இயலாத வளங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். As the name suggests, the sources of energy which cannot be renewed or reused are called non-renewable energy sources. அதாவது புதுப்பிக்க இயலாது வளங்கள் வந்து நம்மளால திரும்பவும் புதுப்பிக்க முடியாது, மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாது. ஒன்ஸ் அது தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அதை உருவாக்க முடியாத வளங்களை தான் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம். பேசிக்கலி தீஸ் ஆர் எனர்ஜி சோர்சஸ் விச் வில் கெட் எக்ஸாஸ்டட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது அது தீர்ந்து போயிடும், அந்த வளங்கள் தீர்ந்து போயிடும். அதனால தான் அது திரும்ப உருவானாலும் ஆகும், இல்லைனாலும் இல்லை அந்த மாதிரி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், ஆயில், கேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆற்றல் வளங்கள். தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் விச் கேன் பி ரினியூ ஆர் ரீயூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். நமக்கு வளங்கள் வந்து தீரவே தீராது, எப்போ வேணாலும் அதை நமக்கு மீண்டும் 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 அது நம்மளால அது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் பேர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் ஆர் லிட்ரலி ஸ்பீக்கிங் தீஸ் ஆர் அவைலபிள் இன் abundant or infinite quantity. Example for these include solar energy, wind energy, tidal energy, geothermal energy and biomass energy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வளங்கள் வந்து இப்போ தீர்ந்தே போகாதவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ஏராளமாக கிடைக்கக்கூடாது. அது என்னென்னா இன்னைக்கு சூரிய சக்தி, காற்று, டைடல்னா அலைகள், அடுத்தது ஜியோ தெர்மல் எனர்ஜினா புவி வெப்ப சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பயோமாஸ் எனர்ஜி அப்படின்னா உயிரி எரிவாயு அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. இது எல்லாமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ரெனியூவபிள் சோர்சஸ் ஆர் ஆல்சோ கால் த நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது சில சமயங்களில் பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க மரபு சாரா வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Since these kinds of materials or these ways of energy production were not used earlier or conventionally அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் ஆற்றலுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் கரண்ட்டுக்காக இந்த வளங்களை பயன்படுத்தலை. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது மின்சாரத்துக்காக நம்ம எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். Social infrastructure refers to those structures which are improving the quality of manpower and contribute indirectly towards the growth of an economy. ஸோ இன்னைக்கு சமூக கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும் மனித வளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மறைமுக வளர்ச்சிக்கு இது துணை செய்வதற்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது.
These structures are outside of the system of production and distribution. அது மட்டும் இல்லை, இந்த சமூக கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா மனித வளங்களோட, அதாவது பார்த்தீங்கன்னா இது உற்பத்திக்கும் பகிர்வுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. The development of these social structures is helping in increasing the efficiency and productivity of manpower. இது இந்த சமூக கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா மனித வள மேம்பாட்டுக்கும் அதோட திறமை உற்பத்திக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். For example, schools, colleges, hospitals and other civic amenities. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது இன்றைக்கு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், இந்த பொது வசதிகள், இந்த மாதிரி குடியுரிமை, அதாவது குடிமை வசதிகள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்க்கும்போது இது குறைவான சமூக கட்டமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் பார்க்க இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா ஆர் டிஸ்கஸ்பிள். அது குறிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த சமூக கட்டமைப்பு நிலைகள் வளர்ச்சிகள் எல்லாமே குறைவாக தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன்னா கல்வி. எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஜுகேஷன் இன் இந்தியா imparting education on an organized basis dates back to the days of Gurukul in India. ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் குருகுல முறையில் தான் கல்வி போதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. Since then, the Indian education system has flourished and developed with the growing needs of the economy. நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, நம்மளுடைய பொருளாதார தேவைகளுக்கு இன்றைக்கி இந்திய கல்வி முறை வெகுவாக மாறி இருக்கு, அப்படி முன்னேறி இருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சகம் சொல்லுவாங்க. மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சகம் இன் இந்தியா ஃபார்முலேட்ஸ் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அண்டர்டேக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஏன்னா இந்த அமைப்பு தான் நம்ம நாட்டில் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அடுத்து இந்தியாவினுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் இன் இந்தியா till 1976 was the responsibility of the state governments. It was then brought under the concurrent list. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 1976 வரைக்கும் மாநில அரசு பொறுப்பில் இருந்தது. இந்த இது அப்புறம் மத்திய மாநில அரசுகள் கூட்டு பொறுப்பில் தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். The central is represented by Ministry of Human Resource Development, decides India's education budget. அது மட்டும் இல்லை, இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்விக்கான வரவு செலவு கொள்கைகளை செலவுகளை அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான நிலைகள் இருக்குது. நர்சரி கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை கல்வி, அடுத்த பிரைமரி கிளாஸ்னா தொடக்க கல்வி, செகண்டரி லெவல்னா இடைநிலை கல்வின்னு சொல்லுவாங்க, ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது மேல்நிலை கல்வி, கிராஜுவேஷன் இளங்கலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்னா முதுகலை பட்டம். இது மாதிரி நம்மளுடைய கல்வி முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை பற்றி பார்க்குறோம். எஜுகேஷன் இன் இந்தியா ஃபாலோஸ் த 10+2 பேட்டர்ன். இன்னைக்கு 10th 12th அப்படிங்கிற பேட்டர்னில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஹையர் எஜுகேஷன் தேர் ஆர் various state run as well as the private institution and universities providing a variety of courses and subjects. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறை கல்விகள் இருக்குது, தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இன்னைக்கு அரசு துறைகளும் இருக்குது, அது மாதிரி தனியார் துறை நிறுவனங்களும் இருக்குது. பல்வேறு படிப்புகள், பல்வேறு பாடங்கள் இன்னைக்கு இங்கே வழங்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த accreditation of the universities is decided under the University Grants Commission. காலேஜில் பார்க்கும்போது யூசிஜின்னு சொல்லுவாங்க, பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் அந்த கல்லூரிக்கான அந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். The education department consists of various schools, colleges and universities imparting the education on and fair means for all section of the society. இந்த கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரிவினருக்கும் பொதுவான நடுநிலையான கல்விகள் தான் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. The budget share of the education sector is around 3% of GDP. Of these, largest portion of goes for the education. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 3% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக செலவிடுறோம், மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் however the per people expenditure is lowest for schools. ஆனாலும் ஒரு மாணவருக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த கல்வி செலவு குறைவு தான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹெல்த் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது உடல் நலம்.
health in India. Health in India is a state government responsibility. ஸோ இன்றைக்கு பக்கத்து மாநில அரசு தான் இந்த முழு பொறுப்பும் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. The central government of health and welfare formulates various health care projects and health department reform policies. The administration of health industry in India as well as the technical needs of the health sector are the responsibility of Ministry of Health and Welfare அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு நலக்கொள்கைகள் திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு சென்ட்ரல் கவுன்சில் போர்டு அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய சுகாதார மற்றும் நலவாழ்வு கழகம் தான் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மத்திய நலத்துறை அமைச்சகம் தான் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட அந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தையும் தொழில்நுட்ப தேவைகளையும் அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் கேர் இன் இந்தியா ஹாஸ் மெனி ஃபார்ம்ஸ். ஸோ இன்னைக்கு உடல்நலம் பேணுதல் அப்படிங்கிறது பல முறைகளில் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் த ஆயுர்வேதிக் மெடிசன். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் யுனானி இருக்குது, ஆர்கானிக் ஹெர்பல்னா மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி இருக்குது, அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, யோகா, இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈச் டிஃப்ரெண்ட் ஹெல்த் கேர் ஃபார்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராக்டிஸ் பேட்டர்ன்ஸ். ஒவ்வொரு மருத்துவ முறைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சிகிச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The medical practicing in India needs a proper licensing from the Ministry of Health. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்சிங் மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று தான் இது செயல்படும். இன்றைக்கு இது எல்லாமே ஒன்றிணைத்து ஆல் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் நவ் அண்டர் த ஒன் மினிஸ்ட்ரி வைஸ் ஆயுஷ் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக தான் எல்லா மருத்துவங்களும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் உடல்நல பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா ஆர் மெயின்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஸ்டேட் வைஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் பெட்டர் இன் கேரளா as compared to other states. மற்ற எல்லா மாநிலம் இது பார்த்தீங்கன்னா உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகம் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே கேரளா தான் இதுக்கு முன்னணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு த அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. இருந்தாலும் இந்தியா முன்னேறிய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய உடல்நலம் பேணுதல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் புவர் கம்பேர்ட் டு த ஸ்ரீலங்கா. அதாவது இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டினுடைய அந்த வெல்ஃபேர் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.